ஹாய் கைஸ், வெல்கம் டு SS ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதில் இந்தியா ஒரு போட்டியிலையும் நியூசிலாந்து ஒரு போட்டியிலும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது போட்டி தான் யார் சீரியஸை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது தீர்மானிக்க போகுது. ஸோ அந்த போட்டியில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது முக்கியமாக ஒரு சாதனையை நம்ம துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பண்ண போகிறாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ கைஸ், இந்த ஒரு நாள் போட்டியின் முடிவை தீர்மானிக்கக்கூடிய 3வது கடைசி ஒரு நாள் போட்டி மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுவாங்கன்னு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த 3வது ஒரு நாள் போட்டியில் விளையாட இருக்கும் நம்மளுடைய வைஸ் கேப்டன் துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நாள் போட்டியில் முக்கியமான சாதனையை செய்ய காத்துட்டு இருக்காருன்னா பாருங்க, என்ன சாதனைன்னு பார்த்துருவோம். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் 26 ரன் அடிக்கும் பட்சத்தில் ஒரு நாள் போட்டியில் 3000 ரன்களை பூர்த்தி செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமா அதிவேகமாக 3000 ரன்களை பூர்த்தி செய்த இந்திய வீரர் என்ற சாதனையும் அவர் படைப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறோம். ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய அணிக்காக கடந்த 2017ஆம் ஆண்டு ஒரு நாள் போட்டிக்கு அறிமுகமானார். இதுவரை 69 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காப்புல. அதில் 5 செஞ்சுரி, 23 அரை சதம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2974 ரன்கள் விளாசி எரிஞ்சிருக்காப்புல. இதற்கு முன்பாக இந்த சாதனை சிக்கர் தவான் பார்த்தீங்கன்னா 72 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்திருக்காரு. அதே போல் விராட் கோலி 75 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்திருக்காரு. அதே மாதிரி 3வது இடத்துல KL ராகுல் 78 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடத்திருக்காருங்க. இப்போ நம்ம துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் 69 போட்டிகளில் 3000 ரன்களை கடக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு சாதனையை செய்யணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். ஸோ 26 ரன்கள் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் சரியாக விளையாடல. ஃபஸ்ட்டு ODIயில் நல்லா விளையாண்டாப்புல, 50 போட்டாப்புல. இந்த மேட்ச்சில் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் 26 ரன்களை கடந்து 3000 ரன்களை பூர்த்தி செய்து அந்த சாதனையை எட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.